காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அம்மாடி எங்களை ஞாபகம் இருக்கா? இருக்குமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறோம். எங்க பேசுங்க. ஐயா, அன்னைக்கு நடந்தது, அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது, அங்க நடந்தது எல்லாத்தையும் இவ சொன்னா. தப்பு எல்லாம் எங்க மேலதான். அதை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடணும் நீங்க. சரி சரி, அதெல்லாம் நாங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்கிடல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா இப்படி எல்லாம் சும்மா விட்டுருப்போமா? இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது உங்க பேத்திய எங்க பையனுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம். சும்மா கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம். நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இங்கேயே கடத்தலுக்கு போய் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டு மாத்திக்கலாங்கிற முடிவுல தான் வந்திருக்கோம். உங்க விருப்பம் என்னவோ அதை சொல்லுங்க. இல்ல வேற பெரிய ஆளுங்களை கலந்துக்கிட்டு பேசுறதா இருந்தாலும் பேசுவோம். என்னதான் பெரியவங்க கிட்ட யாருகிட்ட கலந்துக்கிட்டாலும் முடிவெடுக்க போறது என் பேத்தி தான். அவளுக்கு விருப்பம்னாத்தே மேற்கொண்டு நான் என்னன்னாலும் செய்ய முடியும். ஏமா கோமலவல்லி, அதானே உன் பேரு? உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டோம். பையன் நேற்று எங்ககிட்ட வந்து இந்த மாதிரிப்பா அப்படின்னு விஷயத்த சொல்லி பொண்ணு கேட்க போவோமான்னு கேட்டான். நாங்களும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்துக்கிடாம கிளம்பி வந்துட்டோம். சரி சும்மா கேட்டுட்டு போவோம்னே வந்தோம். உங்க விருப்பத்தை சொல்லுங்க, அதுக்கு ஏத்தாப்புல செஞ்சுக்கிடுவோம். டேய், நீ என்னடா சொல்ற? தாத்தா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுங்கம்மா, தாராளமா பேசுங்க. போங்க பேசுங்க. தம்பி போங்க. பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பேசாம நின்னாட்டி. இல்ல, என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு பொண்ணெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க. நேத்து வரைக்கும் பொய்க்கோழின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பிராங்கா கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னா அஸ் அ பர்சனா பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். இப்போ நமக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் சம்பவம்லாம் நடக்காட்டி இப்போ நார்மலா ஒரு மேரேஜ் அசம்பிளரை வச்சு ஒன்று நான் பொண்ணு கேட்டு வந்திருந்தா அப்போ உன்னோட பதில் என்ன? இப்படி சடனா கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல எப்படி இருந்தாலும் உனக்கு கல்யாண ஏற்பாடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள வருவாங்கல்ல, அது நானா இருந்தா உன்னோட பதில் என்னன்னு கேட்குறேன். நார்மலா அஸ் அ மேனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, இதுக்கு என்ன சொல்றதுன்னா, லைஃப்ல நான் எடுத்த ஒரு முடிவு தப்பா போச்சு. அதனால அதை வேண்டான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். என் கல்யாண பொறுப்பை அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட தான் விடுறதா இருந்தேன். இப்போ எங்க அப்பாவும் இல்லாத நிலைமையில திடீர்னு நீங்க வந்து இப்படி கேட்கும்போது சடனா என்ன முடிவு பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்க அப்பா உன் கூட இருந்து அப்போ நான் வந்து உன்னை பொண்ணு கேட்டிருந்தா? அப்படின்னா அப்பா முடிவெடுக்கிற பொறுப்பை நான் எங்க அப்பா கிட்ட விட்டுருவேன். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்குவேன். உங்க அப்பா என்ன ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா? எங்க அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கும் ஓகே தான். கோமு ஷியரா? ஆமா, எங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எனக்கும். அவர் பார்த்து எனக்கு தப்பான ஒரு மாப்பிள்ளைய கட்டி வைக்க மாட்டாரு. அதனால என் கல்யாண பொறுப்பு முழுசா அவர்கிட்ட தான் ஒப்படைக்கலான்னு இருந்தேன். அப்படின்னா உங்க அப்பா உனக்கு பார்த்த மாப்பிள்ள நான் தான். என்னது? என்ன சொன்னீங்க? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு? சென்னையில லா காலேஜ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. யூ நோ ஐ அம் a law professor. தெரியும். நான் ஒரு செமினாருக்கு சென்னைக்கு போயிருந்தேன், லா காலேஜுக்கு. அங்கதான் உங்க அப்பாவை மீட் பண்ணேன். நான் அங்க ஒரு வாரம் இருந்தேன். அந்த ஒரு வாரமும் உங்க அப்பாவும் நானும் நல்ல பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீ டெய்லி உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசவே இல்லை. அப்போல்லாம் நான் உங்க அப்பா பக்கத்துல தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனா ஊருக்கு நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கிளம்பி வந்தோம். நான் செமினார் முடிச்சு ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறதுக்காக கிளம்பி வந்தேன். உங்க அப்பா உன்னை விக்னேஷ்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கணும்னு கிளம்பி வந்தாரு. அது சரிதானே? ஆமா, எப்பவும் உங்க அப்பா டிரைவர் போட்டு தான் வண்டி ஓட்டுவாராம். நானும் அன்னைக்கு அவர் கூட கார்ல வந்ததுனால 2 பேரும் மாறி மாறி டிரைவ் பண்ணிக்கிட்டே போயிடலான்ட்டு டிரைவர் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களே கார் எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவு நேரம் காரை நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா வாங்கினாரு. அவர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் விக்னேஷ்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பேசுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசினாரு விக்னேஷ் கிட்ட. ஆனா விக்னேஷ் அந்த அளவுக்கு ஹாப்பியா பேசல உங்க அப்பா கிட்ட. ஒரு மாதிரி ரூடா ஹார்ஷா பேசினான். என்ன பேசுனா? அதான் உன்னை கட்டிக்கிட விருப்பம் இல்லைன்னு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைங்கன்னு ரொம்ப ஹார்ஷா பேசினான். நீ எப்பவும் அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நானும் நினைச்சேன். இல்ல, அன்னைக்கு அதை விட ரொம்ப மோசமா பேசினான். நீ இந்த முத்து கூட. அவன் என்னோட ஃப்ரெண்டு. சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும்போது
அது ஒரு பப்பி லவ். ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவன் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல, ரொம்ப அசிங்கமா பேசினான். அப்புறம் முத்துவுக்கு கல்யாணம் ஆனதும் நீ அவனை விட்டுட்டு விக்னேஷ. அப்படியெல்லாம் இல்லை. நான் அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே வினய் மேலே தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையில நான் முத்து வினய் எல்லாரும் ஒன்றா தான் விளையாடுவோம், ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவோம். முத்து என்னை வேண்டான்னு சொன்னதும் அப்போ வினய் என் கூட தான் இருந்தான். அவன் உன்னை வேண்டான்னு சொன்ன போகிறான், நான் உனக்காக இருக்கேன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தையை நம்பிக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் விளையாட்டு பையன் விளையாட்டாத்தான் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போ நான் சின்ன பிள்ளை, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை. இவன் வேண்டான்னு சொன்னதும் அவன் ஆறுதலாக இருக்கானேன்னு நினச்சி அவன் மேலே அன்பு வச்சுட்டேன். சரி, இப்போ அதனால என்ன? அவன் எங்கள் அப்பா கிட்ட அப்படிலாம் பேசினானா? எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரா? இல்ல என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா அவன் கேட்கல, ரொம்ப தாறுமாறா பேசினான். அவன் பேசுறத கேட்க கேட்க இவருக்கு உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. போனை அப்படியே கீழே வச்சுட்டு அதை என்கிட்ட கூட சொல்லல ஹார்ட் அட்டாக் வந்ததை. என்கிட்ட என்கிட்ட உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. ஒரு கையால நெஞ்சு பிடிச்சுக்கிட்டே இன்னொரு கையால கார் ஓட்டினாரு. என்கிட்ட உங்களை பத்தி உன்னை பத்தி அது நாங்க போய்கிட்டு இருந்தது வேற 4 கார்னர். அது உங்க அப்பா என்கிட்ட உங்க அப்பா நாங்க நாங்க போய்கிட்டு இருந்தது பைபாஸ்ல ஒரு 4 கார்னர். அங்க டர்ன் பண்ற இடத்துல ஆப்போசிட்ல வந்த வண்டி ஒன்னு வேகமா வந்து நாங்க வந்த கார் மேல மோதிடுச்சு. உங்க அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி நல்ல அடி. அதுக்கு மேல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வந்தது உங்களுக்கு? இவ்வளோ நாள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அதை பற்றி. என்னையுமே தெரியாத மாதிரி தானே நடந்துக்கிட்டீங்க. அவனுக்கு நேற்று வரைக்கும் எதுவுமே தெரியாது சிஸ்டர். நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் புறப்பட்டு வந்தோம். ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு வெளியே நின்று பேசிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். இப்போ நீங்கள் தனியாக பேசுகிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஆனால் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன செய்கிறானோ யோசிக்கிறானோ நினச்சி தான் நான் வந்தேன். என்ன சார்? நீங்கள் விக்னேஷை போலீஸ்ட்டு பிடிச்சு கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கு தான் நாங்கள் டாக்டர் கிட்ட போனோம். இவன் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான், மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டதும் இல்லாமல் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணாதான் சரியாக வரும்னு நினச்சி கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக இவனுக்கு அப்போ நடந்தது எல்லாமே சுத்தமாக ஞாபகத்தில் இல்லை. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, கோமாவில் வேற இருந்துட்டு வந்திருக்கானா, அதனால எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இவனை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். சென்னையில் இவன் உங்கள் அப்பா கூட இருந்த அந்த ஒரு வாரத்தில் உங்கள் அப்பாவுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போய் என் பொண்ணை கட்டிக்கிறீங்களான்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் விக்னேஷை தான் கட்டிக்குவேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்ததால தான் உங்களுக்கு விக்னேஷை கல்யாணம் பேசுறதுக்காக கிளம்பி இங்கே வந்திருக்காரு. இவனுக்கும் இவங்க வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால வீட்டில் தான் பேசணும், நானா இதில் முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இவனு சொல்லியிருந்ததுனால, உறுதியாக எதுவும் தெரியாததுனால சரி பொண்ணு விருப்பத்துக்கே மதிப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு விக்னேஷை கேட்கறதுக்காக இங்கே வந்துகிட்டு இருந்திருக்காரு. கிளம்பி வந்துகிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் விக்னேஷ் பேசுனதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கார் ஓட்டினதுல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்படியா? ஆமாம் சிஸ்டர். அப்படியே இருந்தாலும் இவர் விக்னேஷ் கிட்டையும் என்கிட்டையும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுனதுக்கு என்ன காரணம்? என்னையே தெரியல, விக்னேஷை மட்டும் எப்படி தெரியுது? சில நேரம் என்ன எங்கள் அப்பா மாதிரியே குட்டி குட்டின்னு கூப்பிட்டாரு. அதான் சிஸ்டர், ஒரு வாரமா சென்னையில் உங்கள் அப்பா கூடவே இருந்திருக்கான்ல. உங்கள் அப்பா இவங்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையிலையும் உங்கள் பேர் தான் இருந்திருக்கு. எப்பவும் உங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. போதா குறைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேற அவனை கேட்டிருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு விக்னேஷ்க்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவர் அதை பற்றி தான் இவங்கிட்ட தினமும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அதைத்தான் இவனும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் சொன்னான். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் கோமாவில் இருந்த அத்தனை நாளும் உங்கள் அப்பாவும் இவனும் பேசின அந்த பேச்சையே தான் திரும்ப திரும்ப போட்டு உருட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் நார்மலாக இருக்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பார்க்கும்போது கூட அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விக்னேஷை பார்க்கும்போது மட்டும்தான் அவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அந்த அளவுக்கு உங்கள் அப்பாவுக்கு விக்னேஷ் மேலே வெறுப்பு இருந்திருக்கு. அதை தான் இவங்கிட்ட இறக்கி இவன் அதை விக்னேஷ் கிட்ட காட்டியிருக்கான். அன்னைக்கு கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது விக்னேஷ் உங்க அப்பா கிட்ட பேசின பேச்சு, அதனால உங்க அப்பா டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் இவங்கிட்ட ரொம்ப புலம்பி இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட போய் என் பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காளே, சொன்னா நம்பவும் மாட்டேங்கிறாளே, அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பி இருக்காரு. அப்போதான் இவங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு விக்னேஷ் கிட்ட பேசிட்டு போனை கீழே வச்சதுமே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் எதுக்க வர்ற வண்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. உங்க அப்பாவுக்கு அந்த உயிர் போற கடைசி நேரத்துல அவ்வளவு பயம், எப்படியாவது பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணுமேன்னு. இவங்கிட்ட அப்போதான் ஹெல்ப் கேட்டு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இவன் இவ்வளவு நாளா மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருக்கான். கோமாவில் இருந்த ஸ்டேஜ்லயும் அவன் கோமாவில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டான். ஆனா உங்களை பார்க்கும்போது கூட அவனுக்கு தோணல. ஆனா விக்னேஷை பார்க்கும்போது மட்டும் அந்த வெறுப்பு, கோபம் எல்லாமே வெளியே வந்திருக்கு. அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும்போதே? ஆமா, உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகும்போதே உயிர் போற நிலைமையில தான் இருந்தாரு ஹார்ட் அட்டாக்னால.
அப்ப எங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து வண்டி ஓட்டுனதுனாலதான் இவருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சா? ஆமா சிஸ்டர், இது எல்லாமே இப்போதான் எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட் முத்துக்கிட்டையும் வெண்ணிலா கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் அந்த நியூரோ சார் கிட்டையும் கூட பேசிக்கலாம். ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் டாக்டர் கிட்ட போனோம். எல்லாரும் சேர்ந்தா? ஆமா, இதை முதல்ல கண்டுபிடிச்சதே வெண்ணிலாவோட மாமா தான். அவர் வெண்ணிலா கிட்ட பேசி வெண்ணிலா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் இவனோட நடவடிக்கையை கவனிக்க ஆரம்பிச்சேன். அவன் விக்னேஷை பார்க்கும்போது மட்டும் தான் அப்படி பிஹேவ் பண்றான். அதை இவனுக்கே புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் கிட்டே வந்தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் டாக்டர் கிட்ட போனோம். வெண்ணிலாவோட அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கல்ல ஒரு சார், நியூரோ சர்ஜன், அவர்கிட்ட தான் நாங்களும் போனோம். ஆக்சுவலா அவர் தான் அங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தாரு. உங்க தாத்தாவுக்கு தெரியும், நீங்க உங்க தாத்தா கிட்ட கூட கேட்டுக்கலாம். இப்போ நீங்க ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசுறது சரியில்லை. அதனால நீங்க ரிலாக்ஸா யோசிங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுக்கப்புறம் சொல்லி அனுப்புங்க. நான் கூட முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கேட்க வரலான்னு தான் சொன்னேன். ஆனா இதை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னதும் அவங்க அம்மா அப்பா தான் உடனே இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடணும்னு வந்துட்டாங்க. பாவம் பெரியவங்க ரொம்ப ஆசையா வந்துட்டாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல விருப்பம் இல்லைன்னா கூட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுங்க. ஏன்னா அவங்களே பையன் கிடப்பானா மாட்டானாங்கிற நிலைமையில இருந்து மாறி இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் காயப்படுத்திடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு கூட சொல்லி அனுப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃபைனலா இவனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னா கூட அதை நீங்க எங்க கிட்ட மட்டும் ஃப்ராங்கா சொல்லிருங்க. இதை எப்படி சமாளிக்கணுமோ நாங்க சமாளிச்சுக்கிறோம். பட் அவங்க அம்மா அப்பா கிட்ட எதுவும் பேசிட வேண்டாம். சரி, இதுக்கு மேல நீங்களே பேசுங்க, நான் உள்ள இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடு. ஒன்றும் அவசரம் இல்லை. நான் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட பொண்ணு யோசிச்சு சொல்லணும்னு சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். உள்ள போலாமா? ம். அழாத, முதல்ல கண்ணத்தோட. அப்புறம் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? ம், தெரியும். சரி, கண்ணத்தோட வேற தொடச்சிட்டு வா, போலாம். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா. குட்டி செல்லம், இங்க பாருங்க. குட்டி பிள்ளை என்ன பாருங்க, சித்தப்பாவை பாருங்க. டியூட், நீயா? குட்டி தங்கம், டியூட், டியூட். என்னடி செல்லம்? செல்லம்மா, நானா? உடனே பிஜிஎம் காட்டுறோம். இங்க பாரு என்னே கபாலி என்னே, அடே உன்னைய கூப்பிடலடா அந்த அண்ணே. என்னே தாண்டா. டியூட், டியூட். என்னடி குட்டி செல்லம்? செல்லமே இது இரவா பகலா தெரிந்து கொள்வேருடனே தொடவா. ஐயோ, பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் எக்கு தப்பா போகுது. அடே அண்ணே கபாலி. இவனை கூப்பிட்டா வேலை கேட்காது. என்னே முத்துக்கால என்னே. என்னடி கண்ணு? போச்சு, இந்த அண்ணன் இந்த உலகத்திலே இல்ல போலயே. என்னே என்னே முத்துக்கால என்னே, இங்க பாருங்க என்னே 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 எஸ், யார் வேணும்? என்னே, நான் வீரண்ணே, வீரா டியூட். அங்க பாருங்க கபாலி டியூட் உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கபாலி டியூட்டா? யார் இது? டியூட். டியூடா? யாரு? காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் உனக்கே உயிரானே இந்நாளில் என்னை நீ மறந்தாயே. ஆ, ஆ, ஆ. இவன் சும்மாவே சீனை போடுவான். இதுல முத்துக்காலையனே நீங்க வேற மறந்த மாதிரி யாருன்னு கேட்டுட்டீங்களா? பெரிய கமலஹாசன் நினப்பு. அங்க பாருங்க. ஆ, ஆ. அபிராமி, அபிராமி. அட பைத்தியம், இது முத்துக்காலை என்னண்டா? ரோட்ல தெருவுல போற ஒரு பொம்பளை பிள்ளைய விடுறது கிடையாது. எல்லா பிள்ளைய பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. பாரு, முத்துக்காலை என்னன்னு சொல்றது போல அபிராமின்னு சொல்றது. டியூட், நீ மறந்துட்டியா? உன்னை எப்படி டியூட் நான் மறப்பேன்? நீ தான் அந்த பக்கமே வர்றதில்ல. நான் எப்ப வந்தாலும் நீ வீட்லயே இருக்க மாட்டேங்கிற. நீ தினமும் நைட்டு மதுரைக்கு போயிட்டு 8 மணிக்கு மேலதான் வர. அந்நேரத்துக்கு அப்புறம் எப்படி உன் வீட்டுக்கு வாரது? கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுல இருந்து என்னை நீ சுத்தமா மறந்துட்ட. இப்ப பாரு, கையில ஒரு பிள்ளைய வேற கொடுத்துட்டாங்க. என்னையெல்லாம் உனக்கு கண்ணிலேயே தெரிய மாட்டேங்குது.
கையில ஒரு புள்ளைய கொடுத்ததும் அவர் என்னையவே மறந்துட்டாரு. உங்களை எப்படி ஞாபகம் இருக்கும் டியூட்? யாரும் யாரையும் மறக்கல. என் பிள்ளைய நான் கொஞ்சம் கூடாதா? அதானே, அந்த புள்ளையே இப்பதான் முளைச்சிருக்கு. என்ன பேபி? பாத்தியா? ஆமா வெண்ணிலாக்கா, என்ன முத்துக்காலையிலே வேட்டியெல்லாம் கட்டியிருக்காரு? அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரா? இடுப்புலயே நிக்காதே. ஒட்டிக்கோ கட்டிக்கோ. குமார் என்ன எடுத்து கொடுத்துட்டாரா? எல்லாருக்கும் ஒண்ணு போல கட்டி தான் ஆகணும். அதுக்காக உங்க டியூட்க்கு மட்டும் ஸ்பெஷலா ஒட்டிக்கோ கட்டிக்கோ. அதான் நான் பார்த்தேன். எத்தனை குழந்தைங்க வந்தாலும் எங்க முத்துக்காலை என்ன என்னைக்கும் குழந்தைதான். குழந்தையா? ஆமா பின்ன, ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி கட்டுறவங்க குழந்தை தானே. இப்போ உன்னை எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னாங்களா நான் வெல்க்ரோ வேட்டி தான் கட்டியிருக்கேன்னு? அப்புறம் பாக்குறவங்க எல்லாருக்கும் பதறுது இல்ல முத்துக்காலையா இதுன்னு. ஆமா, எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம் பதறி போச்சு பதறி. அவனை கபாலி என்னென்ன பாருங்க, அவனே ஒரு நிமிஷம் கருப்பண்ணன் தான் இங்க நின்று பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்காராக்கும் நினைச்சிட்டு அந்த பக்கம் அப்படியே நைஸா ஓட பார்த்தான். அப்புறம் குரலை கேட்டுட்டு தான் நின்னான். என்ன பார்த்தா என் ப்ரோ மாதிரியா இருக்கு? அது இல்லனே, நீங்க வேட்டி கட்டினா அவந்து கீழே விழுந்துருமோன்னு எந்நேரம் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்கல்ல, அதனால பயவுள்ள அப்படி நினைச்சிட்டான். உங்களுக்கு நீங்க கட்டின வேட்டியை தூக்கி பிடிக்கிறதுக்கே 2 கை பத்தாது, இதுல பிள்ளைய வேற எப்படி பிடிச்சிருப்பீங்க? அதனாலதான் கருப்பண்ணனோ என்னமோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு ஓட பார்த்தான். குரலை கேட்டு நின்னுட்டான் பயவுள்ள. அப்புறம் வீரண்ணா, பூக்கடை வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா, நல்லா போகுது. கபாலி டியூட்டி என்ன மூஞ்சிய தொங்க போட்ட மணிக்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? சாருக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஐடியா. அப்படியா? என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு? சலூன் கடை வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சலூன் கடையா? பரவாயில்லையே, சூப்பர் தானே. சூப்பர் தான், ஆனா இவனை நம்பி யார் தலையை கொடுப்பா? ஒரு தடவை என்னை நம்பி என் கடைக்கு வந்து அவங்க தலையை என் கையில கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பா அவங்கள நான் திருப்பி வர வச்சிருவேன். அந்த அளவுக்கு தொழில் திறமை என்கிட்ட இருக்கு. கட்டிங் எல்லாம் சூப்பரா போடுவேன். நீ கட்டிங் எல்லாம் சூப்பராத்தான் போடுவ, ஆனா எல்லாருக்கும் முடி வளரணும்ல அவ்வளவு சீக்கிரமா. நீ ஆரம்பத்திலேயே வாய வைக்காத. உனக்கு போறாம எல்லாருக்கும் நான் முடி வெட்டி விட்டுட்டா அப்புறம் பூ வைக்கிறதுக்கு யாருக்கும் தலையில முடி இருக்காது, உனக்கு வியாபாரம் நட்டமாய் போகுமேன்னு. அப்படின்னா நீ ஆம்பளைகளுக்கு முடி வெட்ட போறியா பொம்பளைகளுக்கு முடி வெட்ட போறியா? ஒன்லி லேடிஸ். சரியா போச்சு. பியூட்டி பார்லர்லயே ஆம்பளைங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. நீ ஒரு ஆம்பளை கடையை திறந்து வச்சேனா எப்படி பொம்பளைய வருவாங்க? வரமாட்டாங்களா? எப்படி வருவாங்க பக்கி? கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ? உனக்கு எதுக்கு இந்த பொழப்பெல்லாம்? இதெல்லாம் நீ முதல்ல என்கிட்ட சொன்னையா? சலூனு சலூனு தானே சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா டியூட், நீங்க ஆபீஸ்க்கு வர்றதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வரல? பேசாம நீ ஆபீஸ்க்கு வா டியூட், உனக்கு அதுதான் சரி. ஆமாண்ணே, பேசாம ஒரு பியூன் வேலையை போட்டு கொடுங்க. ஃபைல் இங்க இருந்து அங்க கொண்டே கொடுக்கறது, எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கறது, ஆபீஸை கூட்டி துடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் என் ஒழுங்கா பாப்பான். சரியா டியூட்? வர்றேன் டியூட். பொழுதுக்கு உன் கூடயே இருந்த மாதிரி ஆயிடுச்சுல, சாயங்காலம் வரும்போது நீ என்னை உன் காட்டுல கூட்டிட்டு வந்துடுறியா? நோ. ஏன் டியூட்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரு அந்த ஆபீஸோட ஓனரு, அவர் எப்படி உன்னைய கார்ல கூட்டிட்டு போவாரு? அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, அவங்களையே இது வரைக்கும் அவர் கார்ல கூட்டிட்டு போனது இல்ல ஆபீஸுக்கு. அப்ப பஸ் பிடிச்சுதான் போகணுமா? உனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரேன் டியூட், நீ அதுல வந்து போ. அப்படின்னா ஓகே டியூட். எப்பாடா, அப்ப நான் நிம்மதியா இருப்பேன் இனிமேலு. உன்னையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போவேன். எனக்கெல்லாம் பூக்கடையில வேலை இருக்கு சாமி, ஆளை விடு. ஆமா, குமார் அண்ணாத்த எங்க? உள்ளதான் இருப்பாரு, போய் பாரு போ. புதுமா பிள்ளைக்கு ரப்பப்பரே நல்ல யோகமடா ரப்பப்பரே, அந்த மணமகள் தான் ரப்பப்பரே வந்த நேரமடா ரப்பப்பரே. ஏய் பேபி, என்ன சொல்லுது குட்டி? இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க, அங்க போய் உட்கார வேண்டியதானே? எல்லாரும் இருக்காங்கல்ல, அங்க போங்க. இல்ல பேபி, இந்த குட்டி பிள்ளை அந்த ரேடியோ படிக்குது இல்ல, அந்த சவுண்ட் கேட்டுட்டு கண்ணை உருட்டி உருட்டி பாக்குது. உருட்டி உருட்டி பாக்குதா? யார பாக்குது? எங்க சவுண்ட் கேக்குதுன்னு பாக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறத பாக்கணுமே. கை காலெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே ஆட்டம். அதான் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டே இருக்கீங்களாக்கும். ஆமா, அந்த ரேடியோ பக்கத்துல போனா கையை கால ஆட்டுது, இந்த பக்கம் வந்துட்டா அப்படியே மலங்க மலங்க பாக்குது, மறுபடியும் ரேடியோ கிட்ட போனா அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பாக்குது. சூப்பரா இருக்கு பேபி, நீ வந்து பாரு. எனக்கு இந்த குட்டி பிள்ளைய பாக்குறத விட இந்த முத்து பிள்ளைய பாக்குறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, போ, என்னத்தையாவது சொல்லுவா. நிஜமாதான், அந்த வாய்ஸ்ல என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட். போ, ஓவியா? சரி, பிள்ளைய கொடுங்க, அக்கா கேட்டாங்க. எதுக்கு? எதுக்கு? சாப்பிட வைக்கிறதுக்கு கேட்டிருப்பாங்க, கொடுங்க. பால் கொடுக்கவும் வாங்கிட்டு வர்றேன். பாப்பா அழாம தானே இருக்கு, இப்ப எதுக்கு? இது நல்லா இருக்கே, நேரத்துக்கு சாப்பிட வைக்க வேண்டாமா? அழுதான் நானே கொண்டு வரேன், நீ போ. பாப்பாவை இப்பதான் கொஞ்ச நேரம் முழிச்சு விளையாண்டுட்டு இருக்கு, அதுக்குள்ள வாங்குறதுக்கு வந்துட்டா. நான் வேணுக்குனேன்னு வாங்குறதுக்கு வரல, அக்கா தான் போய் பாப்பாவை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அழுதான் நானே எடுத்துட்டு வரேன், போ.
எல்லாரும் உங்களை கேலி பண்றாங்க பேபி. யார் கேலி பண்றாங்க? மண்டபத்துல சுத்தி முத்தி பார்க்கணும், யாருமே இல்லாத மாதிரி நீங்களா தனியா பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் கேலி பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா பாக்குறவங்களுக்கு கண்ணு இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன தனியாவா பேசிட்டு இருக்கேன்? என் பிள்ளை கூட தானே பேசிட்டு இருக்கேன். ஷப்பா, என்னமோ பண்ணுங்க. சரி, பிள்ளை அழுதா கொண்டு வாங்க, அங்க ஐஸ்வர்யா ரூம்ல தான் இருக்கும். போ அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நம்மளை பிரிக்கிறதே வேலையா போச்சு உங்க சித்திக்கு. நம்ம மறுபடியும் போய் பாட்டு கேட்க போவோமா? நீ வாடிச்சிடலாம். எப்பா சமையல் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த முக்காவாசி முடிஞ்சிருச்சு அண்ணாச்சி, இன்னும் கொஞ்சம் போலதான் வேலை இருக்கு. நல்லா தாராளமா சமைங்க, யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது, இல்லங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஆட்டும் அண்ணாச்சி ஆட்டும். ம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துற கல்யாணம். யாருக்கும் காப்பி வரல, டீ வரல, அது வரல, இது வரலங்கிற எந்த பேச்சும் வரக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிடணும். பாத்துக்கிடுவோம் அண்ணாச்சி, பாத்துக்கிடுவோம். வேலை சுறுசுறுப்பா நடக்கட்டும். அண்ணே, அண்ணே, வேலையெல்லாம் எப்படி நடக்குது? இந்த முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சுண்ணே, இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு. சமையல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்த அளவுக்கு தானே சமைச்சிருக்கீங்க? ஆமாண்ணே ஆமாண்ணே. சமைச்சு முடிச்ச உடனே இந்த சமையல் கட்டுக்கு வெளியே ஒரு கேட் இருக்குல்ல, அதை இழுத்து பூட்டிடணும். யாராவது பெருசா டிஃபன் கேரியர் வாளி அது இதுன்னு கொண்டு வந்தாங்கன்னா உள்ள விடவே கூடாது, சரியா? ஏண்ணே? அப்புறம் இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பெரிய பெரிய வாளி அண்டா குண்டான்னு அத்தனையும் தூக்கிட்டு வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அது எல்லா கல்யாண வீட்லயும் நடக்கிறது தானே. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் போகணும்னு சொல்ற பிள்ளைங்க, ஆபீஸ் போறவங்க சின்ன டிஃபன் பாக்ஸ் கேரியர் கொண்டு வந்தா அவங்களுக்கு மட்டும் அதுல எடுத்து கொடுத்து அனுப்புங்க. மத்தபடி யாராவது பெரிய தூக்குவாளியோ குண்டாச்சட்டியோ தூக்கிட்டு வந்தா உள்ளே விடக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் கடைசி நேரத்துல இது பத்தாக்குறை அது பத்தாக்குறை சமைக்கணும்னு வந்து நின்னா நான் காசு தர மாட்டேன். எல்லா கல்யாண வீட்லயும் நடக்கிறது தான், அதனாலதான் சொல்றேன். கடைசி நேரத்துல பந்திக்கு ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்புறம் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நான் பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு வரிசையா வருவாங்க. என்னை அப்படியெல்லாம் வர்றவங்கள இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்ப முடியாதுல. அதுக்குதான் சமையல் முடிஞ்ச உடனே சமையல் கட்டு கேட்டை இழுத்து பூட்டுங்கன்னு சொல்றேன். பந்தி வைக்கிற வழியில இருந்துதான் வந்தா வரணும். அந்த பக்கம் அவர் ஆளை நிப்பாட்டி வைக்கிறேன் நானு. ஆட்டும்னே நான் பாத்துக்கறேனே. ஆமாண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். இது மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சேர்ந்து நடத்துற கல்யாணம், 2 பேரும் செலவு ஆளுக்கு பாதின்னு கேள்விப்பட்டேன். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டுக்காரங்களாண்ணே? இவ்வளவு கரெக்டா பேசுறீங்க. ஏய், மாப்பிள்ளையே நான் தான். மாப்பிள்ளையா? ஏன் நீ பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி தெரியலையா? என்னை உங்களை பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி தானே இருக்கு. நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா எந்த மாப்பிள்ளையும் சமையல் கட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசி எந்த கல்யாணத்திலயும் நான் கேள்விப்பட்டது இல்லனே. நான் இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய, அதுவும் சமையல் கட்டுல வந்து நின்னு கணக்கு பாக்குற மாப்பிள்ளைய பார்த்ததே இல்லனே. இப்ப பாத்துட்டேல, போய் வேலையை பாரு போ. திடீர்னு மரியாதையெல்லாம் குறையுது. ஆமா, அண்ணே என்ன வேலை பாக்குறீங்க? இன்ஸ்பெக்டர். எம்மாடி, இன்ஸ்பெக்டரா? ஆமா, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அப்படின்னாலும் இன்ஸ்பெக்டர்னாலே போலீஸ் தானே. அப்படித்தான், போய் வேலையை பாரு போ. சொன்னதெல்லாம் ஞாபகம். கடைசி நேரத்துல கூட்டு பத்தாக்குறை பொரியல் பத்தாக்குறைன்னு வந்து நிக்க கூடாது. கடைசி ஆள் சாப்பிட்டு முடிக்கிற தட்டிக்கும் எல்லாம் டாக்ஸ் ஆவில் இருக்கணும், குறையக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது குறைஞ்சு மறுபடியும் சமைக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுல தான் கைய வைப்பேன். அப்படின்னா யாரையுமே உள்ள விட மாட்டேனே. அந்த பயம் இருக்கட்டும், போய் வேலையை பாரு. போலீஸ் மாப்பிள்ளைன்னு தெரியாம போச்சு. சமையல் கான்ட்ராக்டர் பேசும்போது அப்பா தானே அட்வான்ஸ் வாங்கினாரு. நம்ம வாங்கியிருந்தா விவரமா கேட்டிருந்திருக்கலாம். நம்ம சம்பளத்துல கைய வச்சிருவாங்களோ? அப்புறம் என்னாச்சு வெற்றி? பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாரு, கோர்ட் லீவ்ல. எஃப்ஐஆர் போட்டியா? போட்டாச்சு, போடாம இருப்பனா? சுப்பு கிட்ட போன் போட்டு கேட்டேன், அவனுக்காகத்தானே இத்தனை நாள் பார்த்து விட்டு வச்சிருந்தோம். அவன் நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் இல்லடான்ட்டான். சுப்புவே கொஞ்சம் கோவத்துலதான் இருக்கு. அப்படி? ஆமா, வெளியே போயிட்டு தான் சொன்னான். ஆமா, இங்க நம்ம வீட்டுக்கு ஒரு 2-3 தெரு தள்ளி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க. ஏன்டா, என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு முழுசா சொல்லல, ஆனா விக்னேஷால தான் பிரச்சனைன்னு மட்டும் சொன்னான். இல்ல, அவன் அடங்க மாட்டான். தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல. இருக்கட்டும், கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும். சரி பாத்துக்கோ. அம்மா வளர்மதி எங்க? நேத்து நைட்டு இருந்தாங்க. ஆமா, நான் தான் இங்க தூங்குறதுக்கு வசதிப்படாதுன்ட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்ப போய் கூட்டிட்டு வரணும். முகூர்த்த நேரம் நெருங்க போகுதுலடா, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. இல்லடா, கொஞ்சம் மெதுவா தான் ரெடியாவா. முகூர்த்தத்துக்கு கூட்டிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். மேலும் நாள் வேற நெருங்குது பத்தியா. நீ பேசாம நைட்டு நம்ம வீட்டுல தங்க வச்சிருந்துருக்கலாம்ல.
அது சரிடா, எல்லாரும் இங்க இருக்கீங்க. இப்ப அவ நம்ம வீட்டுல அங்க போய் இருந்தா அவளுக்கு துணைக்கு எல்லாரும் அங்க போய் இருக்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் அங்க கொண்டு போய் விட்டுட்டேன். அங்கேனா மாமியார் பாத்துக்கிடும். இவளை பாக்குறதுன்னு எல்லாரும் அங்க போய் இருந்தா அப்புறம் குமார் ஃபீல் பண்ணுவான்ல, கல்யாணத்துக்கு நீங்க மண்டபத்துல யாருமே இல்லன்னு. அப்ப சரி போய் கூட்டிட்டு வா, கிளம்பு. ரெடி ஆயிட்டு கால் பண்றேன்னு சொன்னான். வாடா புது மாப்பிள்ள. ஏன்டா எங்களுக்கெல்லாம் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்துட்ட, நீ இன்னும் புதுசு மாத்தாம இருக்க? ஐயர் கூப்பிட்ட உடனே போய் மாத்துவேன். அடே மாத்தி ரெடியா இருடா. பட்டு வேட்டி பட்டு சட்டடா, அப்புறம் அழுக்கா போயிரும்ல. அதுவும் இல்லாம மாத்தி ரெடியா இருந்தா ஒரு கெத்து இருக்காது. ஐயர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லேட்டா வந்தாதான் மாப்பிள்ள கத்து. மண்ணாங்கட்டி இப்படி எல்லாம் கிறுக்குத்தனமா யோசிக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்துதான் புத்தி வருது? உள்ளுக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருந்தது, அதை தட்டி எழுப்பி உட்கார வச்சிருக்கேன். அதை அடிச்சு வெளியே பத்தி விடு முதல்ல. ஓட்ட கிறுக்கா போய் மாத்துடா. ஆமா, எங்க குட்டி பிள்ளைங்களை காணும்? என் பிள்ளைங்களை பகல் டைம்ல தூக்குறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்காதுப்பா. ஒன்லி நைட் டியூட்டி மட்டும்தான் நமக்கு. ஏன்டா கருப்பா அப்படி சொல்ற? ஒரு நிமிஷம் கூட பிள்ளைங்க அவைலபிளா இல்லையே. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் என் பிள்ளைங்களை நானே பார்க்கணும் போல. ஏன்டா? ஆமா, என் நேரமும் யாராவது வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருப்பாங்க. அப்படி யாராவது வராத நேரம் தம்பி தூக்கி வச்சுக்குவான். இப்ப பாப்பா தம்பி கிட்ட தான் இருக்காங்க. சரி, குட்டி பையன்? குட்டி பையன் பாட்டிக்கிட்ட இருக்கான். அடே, அப்ப 2 பிள்ளைங்களை பெத்துட்டும் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்க. ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கானா? போடா டேய் போடா. பிள்ளைங்களை தொட்டு பார்க்க கூட முடிய மாட்டேங்குது, நீ வேற. சரி, நைட்டாவது கொஞ்ச நேரம் தூக்கி மடியில வச்சிருக்கலாம்னு பார்த்தா உன் சிஸ்டர் சண்டைக்கு வர்றாங்க. எந்நேரமும் இப்படி தூக்கி தூக்கி மடியிலேயே வச்சுக்கிட்டு பிள்ளைய கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. என்னடா இது கருப்பனுக்கு வந்து சோதனை? அதானடா, பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல கையில வாங்கின அன்னைக்கு தான்டா கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை பிள்ளை. அடாடா. சரி போய் ட்ரெஸ்ஸை மாத்து போ. மாத்திடுறியா? மாத்தி விடணுமா? ஏன்டா ஒரு வேட்டியுமாடா கட்ட தெரியாது எனக்கு? இல்ல தெரியாதோன்னு நினைச்சேன். நான் 4 பேருக்கு கட்டி விடுவேன்டா. போ போ, ரொம்ப பேசாத. போய் அடக்க ஒடுக்கமா வேட்டியை கட்டிட்டு வா, ஓடு. இன்னைக்கு ஒரு நாள் தான்டா பேச முடியும். கரெக்ட். போய் மாத்திட்டோ போ. சரிடா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வாங்க வந்து கட்டி விடுங்க. இப்பதான் பெருசா பேசுனேன். நான் பேசுவேன்டா, இருந்தாலும் மாப்பிள்ள நானே வேட்டி கட்டினா என்ன மரியாதை இருக்கு? கட்டி விடுங்கடா. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள தோழன்னு இருக்கீங்க? வாங்க வாங்கடா. அட்டகாசம் போ. ப்ரோ, பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் நீ மாப்பிள்ள மாதிரியே இருக்க. ஏன்டா அதுக்கு முன்னாடி? குமார், நீ எப்பவுமே மாப்பிள்ள தான்டா. ஆமா, சிஎம் மாப்ள. ஏன்டா? மதி கால் பண்றா. ஹலோ மதி, ரெடி ஆயிட்டியாமா? வெற்றியப்பா, நான் கண்ணன் பேசுறேன். கண்ணா, என்னடா? மதியம்மாவுக்கு மதியம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குடா? மதியம்மா வயிறு வலிக்குதுன்னு அழுதாங்க. வள்ளி மாமா ஒரு கார் பிடிச்சிட்டு வந்தாரு, அதுல கூட்டிட்டு போயிருக்காரு. மயிலத்த, பாட்டி, நாச்சியார் அக்கா எல்லாரும் கூட போயிருக்காங்க. நீ எங்கடா இருக்க? மதியம்மாவுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னதும் உங்களுக்கு போன் போடுவோன்ட்டு போன் எடுக்கிறதுக்கு உள்ள வந்தனா, அதுக்குள்ள என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. வெற்றியப்பா, நான் உள்ள இருக்கேன். கண்ணா, நீ வீட்டுக்குள்ளயா இருக்க? பாட்டி வீட்லயா? ஆமா வெற்றியப்பா, என்னை வீட்டுக்குள்ள வச்சு மறந்து போய் பூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த வரேன்டா, உடனே வரேன்டா. வெற்றியப்பா, சாவி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க அதனால அங்க போங்க. சரிடா, நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். நான் பயப்பட மாட்டேன் வெற்றியப்பா, பத்திரமா இருந்துக்கிறேன். சரிடா, போன கையில வச்சிரு என்ன? சரி. கருப்பா, குமார் பாத்துக்கோங்கடா, நான் கிளம்புறேன். வெற்றி இருடா, நானும் வர்றேன். வேண்டாம்டா கருப்பா, அங்க வள்ளி மச்சான் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். நீ இங்க குமார் கூட இரு. முத்து, நீ இருடா. டேய், எங்க பையன் வேற ஒத்தையில வீட்டுல இருக்கான்டா. அவன் அதெல்லாம் விவரமானவன்டா, பயப்பட மாட்டான். பாவண்டா, சீக்கிரமா சாவி வாங்கிட்டு போ. நான் வேணா வரட்டுமா? இங்க பாரு, இங்க சிஸ்டர் இருக்காங்க, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. ஏதாவது அர்ஜென்ட்னா நீ அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. நீ இங்க இரு, நான் போய் பாத்துக்கிறேன். குமார் வரேன்டா. பாத்துடா, முதல்ல கண்ணனை என்னன்னு பாரு. ஓகே. என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஒன்னும் பதட்டப்படாத, அதெல்லாம் கண்ணன் தெளிவான பையன், பயப்பட மாட்டான், தைரியமா இருந்துக்குவான். சிஸ்டருக்கு வழி வந்திருக்குமோ? அப்படித்தான் நினைக்கிறேன். நீ ஒன்னும் பதறாத, அங்கதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, பதறாத. முகூர்த்த நேரத்துல வெற்றி பக்கத்துல இல்லாம போயிட்டானேடா. நீ அப்படியே நினைக்கிற? உன் கல்யாணத்தன்னைக்கு வெற்றிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினை. ஆமாடா. ஆமா குமார் ப்ரோ, இனி ஒவ்வொரு வருஷமும் உன்னோட வெட்டிங் டேவும் வெற்றி ப்ரோ பாப்பாவோட பர்த்டேவும் ஒன்னா வரப்போகுது. ஆமாடா. சரிடா, ஹாப்பியா இரு. டெலிவரிக்கு தானே போயிருக்காங்க, ஒன்னும் இல்ல. நீங்க எல்லாம் முதல்ல சிரிச்ச முகமா இருங்கடா, எனக்கு உங்களை பார்த்தாதான் பக்குன்னு இருக்கு. நல்லபடியா குழந்தை பிறக்கும், தைரியமா இரு. அம்மா நேத்து நைட்டே வளர்மதி முகத்தை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் 1-2 நாள்ல கண்டிப்பா குழந்தை பிறந்துரும்னு.
அப்படியா? நமக்கு அதெல்லாம் எங்க தெரியுது? மலரு, எனக்கு சேலை நல்லா இருக்காப்ல. ஏன் ஐஸ் அப்படி கேக்குற? நீ சொல்லு. ஐஸ்வர்யா, இது யாரோட செலெக்ஷன்? உங்க அண்ணாவோடது தான். அந்த கஞ்சப்பிரபு எவ்வளவுக்கு எடுத்து கொடுத்தான்? விலையெல்லாம் அதிகம்தான். 12,000 ரூபா. அட எங்க அப்பா 12,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டானா? ஆனா எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. நல்லா இருக்கான்னே தெரியல. நல்லா இருக்கா? நல்லாதான் ஐஸ் இருக்கு. பாத்தியா பாத்தியா, நீ சொல்லும் போதே தெரியுது. இல்லாட்டி பார்த்த உடனே சூப்பரா இருக்கு ஐஸ் அப்படின்னு ஆரம்பிப்ப. உனக்கு என்ன சேலை கட்டினாலும் என்ன கலர்ல கட்டினாலும் அழகா தான் இருக்கும். இதை தனியா வேற சொல்லணுமாக்கோன்னு நினைச்சேன். முதல்ல ஒரு சேலை செலக்ட் பண்ண மலரு. அது விலை ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு எங்க அம்மா நாச்சியாரக்கா எல்லாரும் சொன்னாங்கன்ட்டு அதுக்கப்புறம் விலை கூட போட்டு இந்த சேலையை செலக்ட் பண்ணாரு. இதையும் அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ட்டு ஆளுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மனுஷன் 12,000 ரூபா போட்டு பட்டுச்சேலை எடுக்கிறதே பெரிய விஷயம். அதையும் ஏதாவது கோளாறு சொல்லி அப்புறம் அவருக்கு கோவம் வந்து மறுபடியும் என்னையத்தான் ஃபோன் போட்டு கடிப்பாரு. இது நமக்கு தேவையா? அதனாலதான் எதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கு ஐசு, சூப்பரா இருக்கு. போட்டோவில் பாரு, நச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி கலர்லாம். ஆமா இல்ல ஐசு பிள்ளை, ரிசப்ஷனுக்குலாம் இப்ப இந்த மாதிரி கலர்ல தான் சேலை எடுத்து கட்டுறாங்க தெரியுமா? அவ சொன்ன மாதிரி போட்டோக்கு இந்த மாதிரி கலர் நல்லா நச்சுன்னு விழுகும். என்னமோ சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து. சரி, ஆரைக்கு மனசுக்கு திருப்திப்பட்டா ஓகே தான். எங்களுக்கும் அவன் செலெக்ஷன் தான். இங்க மலர் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தோமா, அதனால நாங்களும் கடைக்கு வரல. உன் இஷ்டப்படியே வாங்கிட்டு வாடான்னு விட்டுட்டோம். பாத்தியா எப்படி எடுத்துட்டு வந்திருக்கான்னு. எனக்கு உங்க சேலையாவது ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. குமாரண்ணா நம்மளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம். அவரு பாருங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை அழகா கடைக்கு போய் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம பெருமையா நினைச்சுக்கிடணும். இப்ப மட்டும் ஏதாவது கோளாறு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவருக்கு அவ்வளவுதான், அப்படியே டவுன் ஆயிரும். அப்ப நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா சரியா வராதுன்னு அவரே நினைச்சுக்கிடுவாரு. இந்த மாதிரி விஷயத்துல என்கரேஜ் பண்ணி தான் அவங்கள எல்லா விஷயத்திலயும் உள்ள நுழைக்கணுமே நீ. சரி டீச்சர் அம்மா, பாடம் நடத்துறது நிப்பாட்டு. அப்புறம் நகை விஷயம்லாம் என்னாச்சு? ஒரே சண்டையா கடந்தது. இந்த ஒரு நகையையும் போட விடலையே. அவர் வாங்கி கொடுத்த செயினை மட்டும்தான் போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் செட்டு. அதான் பிடிச்சா ஒரே புடியில நிற்பான். ஐஸ்வர்யா, மாலை எங்கத்தா? மாலை அந்த தொங்குதுல்ல. சரி சரி, கூப்பிடவும் கழுத்தில் எடுத்து மாட்டிக்கோ. மைனி தானே போட்டு விடணும், போட்டு விடுங்க. இப்போவே போட்டால் கழுத்து வலிக்கும்லத்தா. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, கூப்பிடும் போது போட்டுக்கிடுவோம். ம். ஆமா, குட்டி பிள்ளைங்கெல்லாம் எங்க மலரு? நைட்டெல்லாம் ஒரே அழுக சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆமா, டான்னு அலாரம் வச்ச மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் முழிச்சு அழுவாங்க மாத்தி மாத்தி. அதான் இப்போ எங்க? பாப்பாவை கொழுந்தனார் எடுத்துட்டு போனாரு. தம்பி அத்தை கிட்ட இருக்கான். இந்த மனுஷன் ஆபீஸுக்கே போக மாட்டேங்கிறாரு. குட்டி பிள்ளைங்க வந்ததுல இருந்து குச்சியை வச்சு அடிச்சு விரட்டி விடாத குறையாதான் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. அந்த சின்ன மாடெல்லாம் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. என்னமோ இப்ப மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, கோழி என்னதும் ஞாபகத்துக்கு வருது. விக்னேஷ போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாலாமா? அதென்ன போலீஸ்? ஆமா போலீஸ். உங்க தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. ஆமா, அவங்க அப்பா ஏதோ ஜாமீன்ல எடுக்க போறேன்னு இருந்தாரு. என்னாச்சு? இந்த கேஸுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன் கிடைச்சிருமா என்ன? அப்படியே இருந்தாலும் சனி ஞாயிறு வேற. நான் மட்டும் என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்தேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அந்த விக்னேஷுக்கு. வெற்றி அண்ணாவுக்கு ஒரே கொண்டாட்டமா போயிடும். டபுள் ஸ்ட்ராங்கா கேஸ போட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு வெளியவே வர முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. ஏ ஐசு வாத்தா, ஐயர் கூப்பிட்டாரு. மைனி, இந்த மாலை எடுத்து போடுங்க. வாய்ஸ் நடா வா. ஏங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா? வளர்மதிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இப்பதான் போன் வந்தது. நல்ல முகூர்த்த நாள். நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தன்னைக்கு அவளுக்கும் பிள்ளை பிறந்திருக்கு. என்னங்க? ஆமா ஆமா, நல்ல நேரம் தான், நல்ல நாள் தான். சரி சரி, ஐயரு பொண்ணையும் மாப்பிள்ளைய வர சொல்றாரு, கூப்பிடு. மலரு,